முடிஞ்சு போச்சு. பார்சலோனாக்கு கப்பைஸ் அடிச்சிட்டானுங்க இன்டர் மிலான் மொத்தம் 4-3 ஜெயிச்சு ஆக மொத்தத்தில் 7-6 அக்ரிகேட்ல சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல்ஸில் ஜெயிச்சுட்டு நேராக ஃபைனல்ஸ்க்கு டிக்கெட்டை போட்டு அலியான்ஸ் அரீனா ஜெர்மனியில் இருக்க பைன் மியூனிக் ஸ்டேடியமுக்கு பொட்டியை தூக்கிட்டு போகிறானுங்க. பட் மேட்ரு என்ன, வாட் அ மேட்ச், கொடூர மேட்ச். ஸ்டார்டிங்கில் கொடூர மேட்ச். ஸ்டார்டிங்கில் 2 கோல் டப்பு டுப்புன்னு இன்டர் மிலான் போட்டானுங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போவே மேட்ச் முடிஞ்சு போச்சு, ஹாஃப் டைம்லலாம் கடை சாத்திட்டு போக வேண்டியதான் பல பேர் பேசுனாங்க. அதுக்கு கப்பைஸ் அடித்து அதுக்கப்புறம் பார்சலோனா வந்து வெளுன்னு வெளுத்துட்டானுங்க. வெளுத்து 3 கோலையும் அடித்து போட்டானுங்க, ஜெயிக்க போகிறானுங்க. அவ்வளோதான் மேட்ச் முடிஞ்சதுன்னு பார்க்கும்போது இந்த சென்டர் பேக்காக இருந்தவன் அச்சேர்பிங்கிறவன் ஸ்ட்ரைக்கராக மாதிரி கோலை போட்டான். கோலை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டான். 3-3 எக்ஸ்ட்ரா டைமில் டேவிடு ஃப்ரட்டேசி வந்து கோலை போட்டு பார்சலோனாவை குழி தோண்டி புதைச்சிட்டான் செமிஃபைனல்ஸில். இதுதான் ஃபுட்பால்னா, இதுதான் மேட்ச்னா, இதுதான் மேட்டர்னா, இதுதான் சம்பவம்னா, இதுதான் எல்லாமே இருந்துச்சு. லமீன் யமால் என்ன பிளேயரு ஒத்தாளா நின்று வித்தா காட்டிட்டு இருக்கான். இவன் தான் இனி 15 வருஷத்துக்கு இவன் தான் டாப்பில் இருக்க போகிறான். யாருனாலையும் தடுக்க முடியாது.